வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே. இன்றைக்கு நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்துல 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு விசில் புரட்சியை ஏற்படுத்திய விஜய் சட்டசபையில ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமான தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய கூட்டத்துல தமிழக முதல்வர் CM விஜய் இன்று அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் வெறித்தனமாக இருந்தது. தமிழக மக்கள் எல்லாம் இன்று அதை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. அப்படி என்னதான் பேசினாரு, சட்டசபையில் அப்படி என்னதான் நடந்துச்சு, அதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போவோம். வாருங்கள் பார்ப்போம். பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. அதாவது ஒவ்வொரு சட்டசபை தொடங்கும் போது ஆளுநர் உரை கண்டிப்பா இருக்கும். அந்த ஆளுநர் உரை முடிஞ்ச உடனே அடுத்த கூட்டத்துல அந்த ஆளுநர் உரைக்கு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இது எல்லா ஆட்சியிலும் நடக்கும். விஜய் பதவியேற்ற பிறகு சட்டசபையில கவர்னர் உரை ஆற்றினாரு. அவர் கவர்னர் உரை ஆற்றியதற்கு பிறகு சட்டசபை கூடிச்சு. அந்த சட்டசபையில ஆளுநர் உரை மீதான அதுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல எல்லா கட்சிக்காரங்களும் பேசினாங்க. 2 நாள் நடந்துச்சு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவரும் நேற்று ஒரு பெரிய பட்டியலே போட்டு தாவேக ஆட்சி மேல இருக்கக்கூடிய குற்றம் குறைகள், அவங்க ஆட்சிக்கு 40 நாள் தான் ஆட்சி, இது 40 நாள்ல அவங்க என்னத்தை சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பட்டியலை போட்டு இந்த 40 நாள்ல எவ்வளவு கொலைகள் நடந்துச்சு, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு கற்பழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப வீக்கா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுக்களை வரிசையா அடிக்கிட்டே போனாரு. அவர் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் சொல்லும் போதெல்லாம் எதிரில் இருக்கக்கூடிய தாவேகாவுடைய அமைச்சரவையும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏன் முதல்வர் கூட அமைதியாக அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார், பொறுமையாக கேட்டார். ஆனா இதுக்கிடையில என்ன சொல்லுவாங்கன்னா, இதற்கு முதல்வர் வாயை திறக்க மாட்டேங்காரு, முதல்வர் எதுவும் பேச மாட்டேங்காரு, முதல்வர் எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு, எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதல்வர் பதில் சொல்ல மாட்டேங்காரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்ல, பத்திரிகையாளரை கண்டா தலைதறிக்க ஓடிடுறாரு, எதுவுமே பேச மாட்டாரு, எதுவும் பேச மாட்டேங்காரு, நாட்டுல நடக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா, கடந்து போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இந்த 40 நாள்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. யார் சொல்றாங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. எதிர்கட்சிக்காரன் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பா உதயநிதி அவர்கள், அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள், இவங்க தான் மேடையா கல்யாண மேடை கிடைச்சா கூட சரி அங்கேயும் ஒரே ஒப்பாரி, ஒரே கதறல் தான் கேட்டுட்டு இருக்கு. அது மாதிரி தான் நேற்று சட்டசபையில உதயநிதி பெரிய ஒரு பட்டியல வாசிட்டே இருந்தார். அவரை வாசிச்சாரு. அப்புறம் அவங்க திமுக செஞ்ச சாதனைகளையும் அடையடையே சொல்லிட்டு இருந்தாரு. திமுக உறுப்பினர்லாம் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. இதையெல்லாம் எதிரே இருக்கக்கூடிய தாவேகாவுடைய கட்சி நிர்வாகிகள், கட்சி எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்லாம் அமைதியா பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் முதல்வர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் கேட்டிருந்தாரு. அப்ப நாளைய உரையில தமிழக முதல்வர் அதுக்கு பதில் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி நேற்று பேசியிருந்தாங்க. இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, அதாவது கடந்த அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், அதாவது சட்டசபையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் நேரலை செய்ய மாட்டாங்க. அப்படியே நேரலை செஞ்சாலும் ஆளுங்கட்சிக்காரங்க என்னென்ன பேசுறாங்களோ அவங்களுடைய சாதனைகள் பேசுறதை மட்டும் தான் காட்டுவாங்களே தவிர, சட்டசபையில என்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, எதிர்கட்சி என்ன கொஸ்டின் பண்றாங்க, இதுக்கு எப்படி இவங்க ஆன்சர் பண்றாங்க, சபாநாயகர் என்ன சொல்றாரு, கடந்த ஆட்சி சபாநாயகர் அப்பாவு யாரையும் பேச விடுறது இல்ல, எதிர்கட்சியும் பேச விடுறது இல்ல, ஆளுங்கட்சியும் பேச விடுறது, அவரே பேசிட்டு இருப்பார். இவரு நம்ம கடந்த ஆட்சியில் நம்ம அதை பார்த்தோம். அப்பாவும் மேல இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் அனைவராலும் சுமத்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சபாநாயகர் JCD பிரபாகரன் அழகாக, நேர்மையாக, திறம்பட அழகாக சட்டசபை நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை யாராலும் மறுக்க முடியாது, எதிர்கட்சிக்காரங்களும் அதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட
ஒரு சட்டசபை நியாயமாக நேர்மையாக நடந்துட்டு இருக்கு. இந்த சட்டசபையில கடந்த ஆட்சியில நேரலையில யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏதோ சட்டசபையில ஏதோ பேசுறாங்க, போறாங்க, கூட்டம் போடுறாங்க, அமைச்சர் ஏதோ சொல்றாரு, அவங்க ஏதோ சொல்றாங்க, அடிப்படை சண்டை வருது, ஏதோ பண்ணா அப்படி வெளிநடப்பு செய்யறாங்க, அதை செய்யறாங்க. திடீர்னு பார்த்தா திமுக தலைவர் வந்து சட்டையை கிழிச்சிட்டு வெளியே வராரு, இல்ல குண்டு கட்டா தூக்கி வெளியே போடுறாங்க, இல்ல தரதரன்னு அவர் தூக்கிட்டு போய் இழுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி நிகழ்வு வந்திருக்கும் போது என்ன நடக்குன்னு லேசா வாட்ச் பண்ணிட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. இன்னைக்கு பெரும்பாலான வீட்டுல பெண்கள் வந்து காலையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, கணவர்களை வேலைக்கு அனுப்பிட்டு, இல்லது கடைகளுக்கு அனுப்பிட்டு, அவங்க வேலையை முடிச்சுட்டு நிதானமா உட்கார்ந்து வீட்டுல சீரியல் பார்க்கிற வழக்கம் பெண்களுக்கு உண்டு. அது முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக சரி பார்க்கிற வழக்கம். ஆனா இன்னைக்கு வந்து யாரும் சீரியல் பார்க்க மாதிரி இல்லை. இன்னைக்கு எல்லாருமே சட்டசபை நடக்குதா, சட்டசபையில என்ன நடக்குது, முதல்வரை எதிர்கட்சியார் என்ன பாடுபடுத்துறாங்க, எப்படிலாம் கொஸ்டின் பண்றாங்க, என்னெல்லாம் அவங்களை அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு முதல்வருடைய ரியாக்ஷன் என்ன, தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, இதை வந்து இன்னைக்கு குடும்ப பெண்கள், கல்லூரி பெண்கள் எல்லாம் விடுமுறையில இன்னைக்கு அந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை ரசிச்சு பாக்குறாங்க. காலையில தினமும் 9:30 மணிக்கு ஆரம்பிக்குது, மத்தியானம் வரைக்கும் நடக்குது. நகராம உட்கார்ந்து என்னென்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்றாங்க, தெளிவா பாக்குறாங்க. அதே மாதிரிதான் நேத்து உதயநிதி சொன்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்கள் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த சட்டசபையில முதல்வர் வந்து பேசினாரு. என்ன பேசினாருத எல்லாருமே பார்த்திருக்காங்க. ஆனா அவர் பேச பேச இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் திணறாங்க, திணறடிக்கிறாங்க, திணறி போயிட்டாங்க. ஏன்டா இவரை சும்மா கிடந்தவன நீ பேசு, நீங்க பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, மௌனமா இருக்கீங்க, இதுக்குதான் உங்களை மக்களை தேர்ந்தெடுத்தாங்களா, இதுக்குதான் சட்டசபையில வந்து அமைதியா உட்காரதான் அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா, கோட் சூட்டு போட்டு வர்றதுதான் அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா மாதிரி அவரை வந்து வருத்தெடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏன்டா அவரை நம்ம பேச சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முதல்வருடைய பேச்சு ஒவ்வொன்றும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு சம்மட்டி அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பதிலும் சும்மா, அதாவது தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்பாரு. யாரு? ஸ்டாலின். இன்னைக்கு எங்களுக்கு தெம்பு இருக்கு, திராணி என்று இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் பேச பேச திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர், சட்டசபை எதிர்கட்சி தலைவர் உதயநிதிக்கு வந்து ஒரே டென்ஷன். அவரால் அதை ஜீரணிக்க முடியல. அவர் கேட்கிற கேள்விகளுக்கும் அவர் வாசிக்கிற அந்த, அவரும் புக்கை எழுதி கொடுத்துதான் படிக்கிறாருன்னா அவங்க உரை தயாரிக்கிறாங்க, அதுதான் படிப்பாங்க. அதை படிக்க உதயநிதிக்கும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அதாவது டின் டிராப்ஸ் அந்த மாதிரி சைலண்டா உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கு, பயம் இருக்கு, அது முகத்திலே தெரியுது, ஒரு பதட்டம் நிலவுது. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்கூட பார்க்க நேர்ந்துச்சு. முதல்வர் பேசும்போது சொல்றாரு, அதாவது இதுவரைக்கும் தமிழகத்தில் இருந்த, அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் மதம், ஜாதி, பணம், அதாவது பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நச்சு கலாச்சாரத்தை தமிழகத்தில் விதைச்சிருந்தாங்க. இதையெல்லாம் நம்முடைய இந்த தேர்தல்ல தாவேகா வந்து உடைச்சி துவம்சம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிக்காரங்க மற்றவங்க எல்லாம் வந்து இது வந்து ரீல்ஸ் ஆட்சி, ரீல்ஸ் போட்டு அவங்க ஆட்சியை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ரீல்ஸ் ஆட்சி கிடையாதுங்க, இதுதான் ரியல் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி விஜய் பதில் கொடுத்தாரு. அதே மாதிரி கடந்த ஆட்சியில இருந்த புண்ணியவான்கள் கஜனாவை சுத்தமா தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பிறகு நம்ம ஆட்சி பண்ணும் போது அதை நிவர்த்தி பண்றதுக்கு நம்ம சில கால அவகாசங்கள் கேட்டேன். அதுக்கு கூட அவங்க வந்து 40 நாளுக்குள்ளே அதை செய்யல இதை செய்யல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை வரிசை அடிக்கிட்டே போறாங்க. இவர் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆச்சு, என்னத்தை செஞ்சிட போறாரு, என்னத்தை காரியத்தை சாதிச்சிட போறாரெல்லாம் பேசினாங்க. அதுக்கு வந்து தினத்தந்தியில வந்து 16/6/2026 தினத்தந்தியில ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. அந்த தலையங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால், அது தேவனாக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டுடைய வரிகளை விஜய் வந்து இப்ப செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னு தலையங்கம் எழுதியிருக்காங்க.
இந்த நேரத்துல தினத்தந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சட்டசபையில முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இதையே அவங்களுக்கு நான் பதிலா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தினத்தந்தியை சுட்டி காட்டி அவங்க எளிய தலையங்கத்தை இதுக்கு இணைச்சி அழகா ஒரு முடிச்சு போட்டு கொண்டு வந்திருந்தாரு. அதை உண்மையிலே ரசிக்கும்படியா இருந்துச்சு. எதிர்கட்சிக்காரங்களாம் வாய் அடைக்கிற மாதிரி இருந்தாங்க. அதே மாதிரி கவர்னர் உரையில ஆரம்பிக்கும் போது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடினாங்க, அடுத்தது நாட்டுப்பண் பாடினாங்க. நாட்டுப்பண் இருமுறை பாடப்பட்டது. இது ஒரு மரபை மீறிய செயல் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி நேற்று குற்றம் சாட்டினாரு. அதுக்கும் முதல்வர் விஜய் இன்னைக்கு சரியான பதில் கொடுத்தாரு. இந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க, தமிழக அரசை நாங்க மரபை மீறிட்டங்கிற மாதிரி சொல்றீங்க. மரபை யாரு மீறினது? நாங்கெல்லாம் ஒண்ணு மீறல. அவரை சொல்றாரு. அதாவது 2021 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு அரசு விழா நடந்துச்சு. அதாவது கருணாநிதி இல்ல சாரி கலைஞர் அப்படின்னு அவரே ஒரு நக்கலா அந்த ரிப்பீட் ஆகி சொன்னாரு. அதுவே கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. அது கருணாநிதியுடைய புகைப்படத்தை திறந்து வைக்கிறதுக்காக ஜனாதிபதி வந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில தேசிய கீதம் பாடப்பட்டதுக்கு அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கேயும் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது. நீங்க தாங்க அதை ஆரம்பிச்சு வச்சீங்க. கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஜனாதிபதி வந்த நிகழ்ச்சி, அது அந்த புரோட்டோகால் பீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க ஆரம்பிச்சு வச்சதுங்க, அது நாங்க இது நடைமுறைப்படுத்திருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்துல விஜய் அதுக்கு ஒரு சாட்டையடி பதில் நல்லா கொடுத்திருந்தாரு. அவர் இடையிடையே பேசிட்டு இருக்கும்போது அது எனக்கு நம்ம நடிகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா, நாட்டை பத்தி என்ன தெரியும், மக்களுடைய இதெல்லாம் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி நமக்கு என்ன கவலை இருக்கு, அதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் மாடுலேஷனை குறைச்சி 2-3 இடத்துல அந்த மாதிரி குறைச்சி காமிச்சாரு. அது உண்மையிலேயே பாராட்டு தக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல கட்சியில தாவேகா கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாட்டுல 5 கொள்கை தலைவர்களை அவரு அன்னைக்கு அறிமுகப்படுத்தினாரு. அதுல குறிப்பா பெருந்தலைவர் காமராஜரை பத்தி அறிமுகப்படுத்தினாரு. அதை சட்டசபையில பேசியிருந்தாரு. ஒவ்வொருத்தரை பத்தி ஏன் அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு. அதாவது காமராஜரை பற்றி சொல்லும் போது காமராஜருடைய மதச்சார்பின்மை அதை பின்பற்றுவதோடு அவருடைய நேர்மையான நிர்வாக திறமையை நாங்க கொள்கையா ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு அந்த இடத்துல பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உயர்வாக பேசியிருந்தார். அது உண்மையிலேயே காமராஜரை ஒரு பெருமைப்படுத்திய விதமாக இருந்தது. காமராஜரை மட்டுமல்ல, அம்பேத்கரை பற்றி சொன்னார், பெரியாரை பற்றி சொன்னார், வேலு நாச்சியாரை பற்றி சொன்னார், அஞ்சலி அம்மையாரை பற்றி சொன்னார். 5 பேரை பற்றியும் எதற்காக அவங்களை நாங்க ஏத்துக்கிட்டோங்கிறத கொள்கை விளக்கமா சொல்லியிருந்தாரு. அதுவும் உண்மையிலே ரசிக்கும்படியா இருந்துச்சு. பெரியாரை பத்தி பேசும்போது பெரியார் இடத்திலிருந்து நல்ல நல்ல கொள்கைகளை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா அவர் கடவுள் இல்லைங்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அப்பவே நாங்க எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு நாங்க அப்பவே சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் சட்டசபையில அதை உறுதிப்படுத்தினாரு. 1,72,00,000 மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு எங்களுக்கு தனி கட்சி பெரும்பான்மை ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னா எங்களுக்கு நாள் குறிக்கிறாங்க, 2 மாசமோ 3 மாசமோ 4 மாசமோன்னு. இது ஆரம்பம் தான். இன்னும் போக போக என்ன இருக்கு? இந்த 40 நாள்ல என்ன செஞ்சீங்க கேக்குறீங்க. நான் 40 நாள்ல என்னென்ன செஞ்சோங்கிறத விஜய் வரிசையா பட்டியலிட்டு பேசிட்டே வந்தாரு. அதாவது டாஸ்மார்க்ல வர்ற பணத்தை பார்ட்டி ஃபண்டுக்கு யூஸ் பண்ணி கட்சி நிதியா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற சொன்ன உடனே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் எழுந்து ஒரே கூச்சல் கும்மாளம் குழப்பம். அவர் உண்மைத்தானங்க சொல்லியிருக்காரு. இதுல கூச்சல் குழப்பம் போடுறதுக்கு என்ன? நீங்களே எங்க அப்பன் குதிருக்குள்ள காட்டி கொடுக்குறீங்களா? செஞ்சது உண்மைதானே, அதைத்தானே சட்டசபையில அவர் சுட்டி காட்டுறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? அதாவது விஜயை பேச விடக்கூடாது என்ற முடிவோட நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க எதிர்கட்சிக்காரங்க. ஆனா இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா திமுகவை பத்தியும் உதயநிதியை பத்தியும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை பத்தியும் விஜய் பேச பேச எதிர இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் அழகா உட்கார்ந்து சாஞ்சி ரசிச்சு சிரிச்சாரு. அதோட விஜய் ஒரு குட்டி கதையை ஒன்று சொன்னாரு, அப்பாவை காணோம் அப்படின்னு தேடுற மாதிரி. அப்பெல்லாம் உற்சாகம், அதாவது இபிஎஸ் ஒரு முகத்துல உற்சாகத்தை பார்க்கணும். என்ன சிரிப்பு அவருக்கு! அதாவது பேசிட்டு இருக்கும் போது இவங்க வெளிநடப்பு செஞ்சு போயிட்டாங்க, திமுக காரங்களாம் போயிட்டாங்க. ஆனா அவங்கள பத்தி சில கருத்துக்களை பேச வரும்போது சபையில இல்லாதவங்களை பத்தி நம்ம பேசக்கூடாது, பேசலாமான்னு எனக்கு தெரியல.
அப்படி சில விஷயங்களை கேட்கிறாரு. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீங்க தாராளமா உங்க மனசுல தோன்றத நீங்க உங்க என்ன தோணுதோ பேசுங்க அப்படின்னு அவரு அனுமதி கொடுக்குறாரு. அப்பதான் சில கருத்துக்களை சொல்றாரு. அப்பதான் அந்த குட்டி கதையை சொல்லுவாரு. சொல்லிட்டு அப்படி தேடுவாரு. கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அவங்க இல்ல இருந்தாலும் எனக்கு ஒரு கடைசியா நான் பேச்ச முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்கை செய்ய ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர்கிட்ட கேட்பாரு. சபாநாயகர் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு, நீங்க செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஸ்டாலின் காரை ஏறும் போது அண்ணா அறிவாலயத்துல இப்படிம்பார், கூட்டணி கட்சி எல்லாம் முடிஞ்ச போதுக்கான பிறகு இப்படியும் ஒரு செய்கை காமிப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு விஜய் திமுக இத்தோட காலி அப்படிங்கிற அர்த்தத்துல செய்கையை காமிச்ச உடனே இன்னைக்கு சபையில ஒரே சிரிப்பலை தான். அவ்வளவு கைதட்டி ரசிச்சு, ஏன் அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே கைதட்டி ரசிச்சாங்க. குறிப்பா இபிஎஸ். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபையில விஜய் அடிச்ச ஒவ்வொரு அடி சிக்ஸர் பால் தான். நன்றி, வணக்கம்.